ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க. இனி நம்ம வந்து 2000 6500 கொடுத்து பேசிக் ஆர் ப்ரீமியம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம். யாராக இருந்தாலும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக ரெஃபரல் பற்றி சொல்லியிருக்காங்க. ரெஃபரல் வந்து நமக்கு கிடையாது. இனிமேல் வந்து பேசிக்காகலேருந்து சில்வர் டு கோல்டு டைமண்ட் போகிறதுக்கு 5 அல்லது 12 அந்த மாதிரி இருந்தது தானே. ரெஃபரல்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் ரெஃபரல் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஒர்க்கிங் இன்கமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரல் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணணுமே, அப்போ அதுக்கெல்லாம் பெனிஃபிட் இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ண எல்லாருக்கும் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. மூணாவதாக ரீஃபண்ட் வந்து நமக்கு நம்ம பே பண்ணோம்லே இனிஷியலில் பே பண்ண அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது இனி வர்றவங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி பே பண்ணவங்களுக்கும் சேர்த்து வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்பிஓ வந்து இனிமேல் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து வெளியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். நெக்ஸ்ட் அப்டேட்டை வந்து சாட்டர்டே சண்டேயில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. கம்மிங் சாட்டர்டே சண்டே அதோட நமக்கு வந்து எப்போ ரீஓப்பனிங் அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.